ஏன்னா இவ்வளோ பவர் வச்சுக்கிட்டு இந்த ஒரு கேரக்டர்ஸ்லாம் நீங்க இன்னுமே யூஸ் பண்ணாம இருக்கீங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதாவது டாப் 3 அண்டர் ரேட்டட் கேரக்டர்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கு, ஸோ அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோவே பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க. ஃபாலோவர்ஸ்லாம் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. டெய்லி நல்லா கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த ஜெய் கேரக்டர் தான். ஸோ இவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவ் ஸ்கில்ல போட்டா போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்னு பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்க எனிமீஸை யாராச்சும் நாக் பண்ணீங்கனாலும் போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க கன்னு ரீலோட் ஆயிரும். செகண்டா உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒளிவா கேரக்டர்லாம் இருக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, உங்களோட டீம்மேட்ஸ் யாராச்சும் நாக் ஆயிருந்தா போதும் நீங்க ரிவைவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டீம்மேட்டுக்கு பாத்தீங்கன்னா 100 HP கொடுக்கும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 15 மீட்டருக்குள்ள இருந்து உங்க டீம்மேட்ஸோட நீங்க மெடிக்கேட் எடுத்தீங்கன்னா டீம்மேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 80% ஆஃப் தி HP வந்து அவங்களுக்குமே ஏறும். மூணாவதா உள்ள கேரக்டர் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, ரீலோட் ஸ்பீட பாத்தீங்கன்னா 30% இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறது மட்டும் இல்லாம எனிமீஸோட ஹீலிங் எஃபெக்ட்டையுமே டிக்ரீஸ் பண்ணி விட்டுருவா. அதாவது இப்போ ஒரு மெடிக்கேட் ஏத்துறாங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 50% மட்டும் தான் ஏறும். 100 HP ஏறுதுன்னா 50 HP மட்டும் தான் ஏறும். சோ இந்த ஒரு கேரக்டரோட பேர் வந்து நிக்கிட்டா. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் இல்லாட்டி ரீபோஸ்ட் சேவ் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கோங்க.